ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி டேட்டுக்கு போகலான்னு பேசியிருப்பாங்களே. அவள் ரெடியாகி வந்திருப்பா. பட் அவளை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வாய் அடிச்சு போய் பேசாமல் நின்றுட்டுருக்க. ஹீரோயினுக்கே ஒரு பக்கம் ஏன் நல்லாவே இல்லையா என்னங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவள் நான் மாற்றிட்டு வரேன்ட்டு போக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் வித்தியாசமாக அழகாக இருக்க அப்படின்ட்டு இருக்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் நான் நிறைய எடுக்கணும், காசு தான்ப்பா இல்லை, வந்த உடனே எடுக்க போகிறேன் பாரு அப்படின்ட்டு 2 பேரும் ஷாப்பிங் போகலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு இடம் தெரியும், நம்ம அங்கே போகலாம் ஓகேவா, அதுதான் சூப்பரான டேட் ஸ்பாட்டுன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த பூட்டில் எழுதி வைப்பாங்களே அங்கே தான் வந்திருக்கா. இதுவோ உன்னோட ஃபேவரெட்டு அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம், நான் எவ்வளவோ நாள் இங்கே வரணும்னு நினச்சிருக்கேன், பட் கம்பெனிக்கு தான் ஆள் இல்லை அப்படின்ட்டு இருக்க. சரி சரி, எப்படியோ நீ ஹியூமனாக தானே இருக்க, உன் ஆசையெல்லாம் தீர்த்துக்கோ, கரெக்டாக முடிய இருக்குல்ல, என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிடலான் இருக்கா. வா நம்ம ஃபஸ்ட்டு போய் அதை ட்ரை பண்ணுவோன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பூட்டில் எழுதுவாங்களே அதுக்கு தான் எழுதிருக்கா. என்ன எழுதுறது அப்படின்ட்டு இவ யோசிக்கிறா. யோசிச்சோன்னே சரி 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் இங்கே வருவோமான்ட்டு எழுதிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கப்பல் எழுதி வச்சிருப்பாங்க. ஏன் நம்ம அதையே எழுதக்கூடாது அப்படின்ட்டு அவள் எழுதிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமான் இருக்காங்க. நடக்குதோ இல்லையோ நம்ம எழுதி வைப்போம் அப்படின்ட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹார்டின் வேற போட்டு எழுதி வைக்கிறா, என்ன அழகா இருக்கான்ட்டு. ஹீரோ நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்திருக்கான், வந்த செப்பல் எல்லாமே இருக்கு, யாரா இது புதுசாக வந்திருக்குங்கிறது மாதிரி அவன் யாரோ வந்திருக்காங்கன்ட்டு உள்ளே போயிட்டு இருக்க. அங்கே எப்பா கெஸ்ட்டுக்கு இது வந்திருக்காங்களா என்னன்னு கத்திக்கிட்டே போகிறான். உள்ளே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ஷாக்காக அந்த இடத்துல சிஇஓ இருக்கான்ல அவன் உட்காந்துருக்கான். இதோ அங்கே இருக்கார் உங்கள் அப்பான்ட்டு காட்டுறான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சுலாம் படுத்திருக்காரு. இவனுக்கு நான் பயமாயிடுச்சு, அப்பா அப்பான்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, உங்க அப்பா மைக்கை தான் போட்டு விழுந்திருக்கான், சரியாயிடுவான், தோ உனக்காக நான் ஒரு புது ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ட்டு அந்த ஷாமான் மந்திரவாதி இருக்கான்ல அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பான். நீ தான் மறந்துடுச்சுன்னு சொன்னல, அதுக்கு தீர்வு காண வேண்டாமான்ட்டு அந்த மந்திரவாதி பாட்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் அப்பாவை பற்றி கவலைப்படாத, ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சனையை முடிக்கலான் இருக்கா. இவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன, உன் பிரச்சனைக்கு தீர்வு தானே வேணும், நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வேணும், அதனால உன் மாரி பின்னாடி வரணும்னா இதுதான் வழின்ட்டு அவன் பேசிட்டு இருக்க. இங்கே ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி அந்த பையனோட காசு வாங்கிட்டு தான் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. எப்படியோ நம்ம கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதனால கொஞ்சம் நல்ல சின்ன ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கோம்ல, ஃபீல் பண்ணாங்க. எப்படியோ பணம் வந்தோடனே பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்க்கலாம், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக ஓகேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குடும்ப பின்னாவே மாறி பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு தான் ஆச்சரியமா இருக்கு இவளா பேசுறதுன்ட்டு. நீ வேற எதனா பண்ணணும்னு ஆசைப்படுறியா என்ன டேட்லன்னு இருக்க. அப்படிலாம் இல்லையே, எப்போவுமே நான் மறைஞ்சு தான் டேட் பண்ணிட்டு இருந்தேன், பட் நார்மலாக ஒரு நாள் ரோட்டில் கூட கையை பிடிச்சிட்டு போகணும், சிம்பிளாக டேட் பண்ணும் அவ்வளோதான் இருக்கா. ஆமாம், என்னதான் இருந்தாலும் செலிப்ரிட்டியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, நீ டேட் பண்ண முடியாத ஒரு பொண்ணை கிஸ் அடிக்க முடியாதுன்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க. இந்த ஷாமான் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று பண்ணி விட்டுறான். இந்த ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்ததெல்லாம் வேலை வருது, பட் தலையெல்லாம் சரியான வலி, இவனால சுத்தமாக முடியல. இவன் அப்படியே தலையை பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் இவன் சொல்கிறான், ஆமாம் எனக்கு எல்லாமே வந்துருச்சுன்ட்டு. என்னதான் பார்த்த அப்படின்னு சிஓ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் இந்த மாதிரி மனுஷியாக மாறிட்டா, அவர் 9-tailed fox கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேர் ஷாக்கில் முடிச்சுட்டு இருக்க. இவங்க 2 பேர் ஜாலியாக கூலாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி கையை பிடிச்சிட்டு வா, உனக்கு தான் ஆசைன்னு சொன்னையே அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கையை பிடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே வித்தியாசமாக இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்கு அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு, இப்போ நான் டேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை, உன் மேலே பயமே இல்லை அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவுக்கு ஷாக்கு. என்ன இப்போ நான் உன் கையை பிடிச்சிருக்கிறதுலாம் பார்த்து உனக்கு படப்படன்ட்டு இல்லையா என்ன அப்படின்ட்டு ஹீரோ கடுப்பாய் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இல்லை நான் சும்மா ஃபன்னு டேட்டாக இருந்துச்சு அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த மாதிரி நீ எல்லாமே பழசாக மாறணுன்னே என்னோட மெமரி அழிச்சிருவியா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உன்னோட மெமரி வச்சுருந்தேன்னா நீ மனுஷனாக வாழ்க்கையை வாழவே முடியாது, அதனால உனக்கு பெரிய பிரச்சனை வரும், டிஸ்டர்ப் ஆகும், நம்ம கூட எமோஷனல் கனெக்ட் இருக்குன்னு இருக்க. ஹீரோ அது இருந்துட்டு போகுமே அதனால என்ன அப்படின்ட்டு இருக்கா. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் விடவே மாட்டேன், எப்போவுமே என்னோட மெமரி நான் க்ளீன் பண்ணிவிடுவேன், அது உனக்கே தெரியும்ல, அப்படி தானே நான் இருந்திருக்கேன் இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மனசே இல்லாத கேட்டோன்னே நீ இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம், ஆனால் இது அப்படி தான் நடக்கும், நீ வேணா பாரு, அப்புறம் நீயும் ஓகே ஆகிடுவேன், உன் வாழ்க்கையை நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிருவேன், நீ என்னதான் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தாலும் ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே நான் இப்படி தானே பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கு எப்போவுமே மெமரியை கண்டிப்பாக அழிச்சிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்குனா மனசே இல்லை, நீயும் சரி நானும் சரி நார்மலாக இருக்கணும்ல, அப்போ இதை நான் பண்ணி தான் அவன்ட்டுருக்க. அவர் நான் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுன்ட்டு நான் நார்மலாக ஆகணுன்ட்டு வாசப்படலை, ஏன்னா இந்த மெமரிஸ் எல்லாம் கூட நான் எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறேன், இதை எரேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒருவேளை எரேஸ் பண்ணாத மாதிரி எதனா ஒன்று நடந்துச்சுன்னா அப்படின்றக்க. ஹீரோயின் என்ன நீ சொல்ல வரட்டு பேசிகிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸில் கொண்டு வந்துட்டாரு நம்ம ஹீரோயினை. கொண்டு வந்து இவர் பாட்டுக்கு கிஸ் அடிச்சிட்டு இருக்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 2 பேத்துக்குவே செய்யணும்னு வருது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாக்கில் கேட்குறா. எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபேக்காலாம் டேட் பண்ணணுன்ட்டு ஆசையெல்லாம் இல்லை, நான் உண்மையாக உன்னை டேட் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்தே டேட் பண்ணலாம், இன்னும் எவ்வளோ நாள் இருப்போன்னு தெரியலன்னு இருக்க. ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுறியா என்னன்னு இருக்கா. ஆமாம்
நீ ஏன் என்னை விட ரொம்ப வைக்கப்படுற, உனக்கு எதுனா இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. லூசு மாதிரி வளரிட்டு இருக்காத, நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி வந்துட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பதறிட்டா. சரி நீ போ, இது வரைக்கும் நீ என்ன பார்த்துக்கிட்டு இருந்த, நானும் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் உனக்கு இப்போ நிறுத்தணுமா என்னங்கிற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக யோசிச்சுக்கோ, உனக்கு நிறுத்தணும்னா சொல்லு, எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேத்துக்குமே நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் கிட்டத்தட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே இவனுக்கு பார்த்தீங்கன்னா மந்திரவாதி ஷேமாண்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உண்மையாக மனுஷியாக மாறிட்டாளா? அப்படின்னா அவகிட்ட சக்தி இருக்காது, நம்மளும் பயந்து பயந்து ஓட தேவையில்லைல்ல, அப்புறம் என்ன 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஷியாமன் பார்த்தீங்கன்னா சரியான இதாகிட்டான். ஹீரோயினுக்கு சக்தியே இல்லைன்னு தெரிஞ்சுதானே இவன் இவ்வளோ பயந்துட்டு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தான். இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கமெண்ட் இருந்திருக்கலாமேன்னு இருக்க. ஆனால் எப்படியாச்சும் நம்ம அந்த ஃபாக்ஸை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிஓ சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பவர் இல்லையே, அதனால எனக்கு இது தேவையே இல்லை, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, அவளோட சக்திக்காக தான் நான் துரத்திட்டு இருந்தேன், அவள் சக்தியே இல்லைங்கும் போது அவளை நோக்கி நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஷேமான் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். சிஓ என்ன நீ பாட்டுக்கு அப்படியே போகிற, நம்ம என்ன அவளை முடிக்கலான்னு தானே பேசியிருந்தோம், நாளைக்கு பிரச்சனை எதுனா வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, எனக்கு தானே பிரச்சனைங்கிற மாதிரி சிஓ சொல்லிட்டு இருக்க. ஷேமான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவலைப்படாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். போகும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, என்னன்னே தெரில. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு சக்தி இல்லைனா அப்போ இவன் மெமரியெல்லாம் யார் அழிச்சிருப்பான்ட்டு இவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனை கழுத்தை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன விளையாடிட்டு இருக்கியா, உண்மையை சொல்லு, என்னதான் நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆனால் அது 9 tailed fox-ஆ என்னென்னு தெரியல, பட் கூட ஒன்று இருந்துச்சு, அது வேணால் எனக்கு தெரியும், பட் அதை பற்றி எனக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியலன்ட்டு ஃப்ரெண்டு கதலிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இவனுக்கு இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி தெரிய, ஹீரோயினா நைட்டு தூங்கிட்டு இருக்கா, படுத்த தூக்கமே வரல. ஏன்னா அவளுக்கு ஃபுல்லாமே அதே நினப்பில் தான் இருக்குது. என்னடா பண்ணுறது, நைட்டு வேற 12 மணி ஆச்சு, இன்னுமே தூக்கம் வர மாட்டேங்குது, நான் என்ன தான் பண்ணுவேன், அவன் ஏன் தெரியுன்ட்டு இப்படி வியாடாக நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி இவ அதையே போட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. கதவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உட்காந்து நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ நேற்று நான் போய் அப்படி வேடாக பிஹேவ் பண்ணி வச்சிருக்கேனே, இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன், எனக்கு என்ன தான் ஆச்சு, மண்டையை பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம ஹீரோயின் வரக்குள்ளே எப்படியாச்சும் வெளியே கிளம்பிடலாம், அட்லீஸ்ட் அக்வர்டாக பண்ண வேண்டான்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு 4 மணி இருக்கும், தண்ணி குடிக்கலான்னு வெளியே வந்திருக்கா. ஹீரோ வேற இல்லை, நல்ல வேலை சீக்கிரமாக குடிச்சிட்டு அவன் வரக்குள்ளே போயிடலான் இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிற சவுண்டு கேட்குது. டக்குன்ட்டு இவ டேபிள் கடையில் கொஞ்சம் பாருங்க. ஹீரோ உள்ளே வந்து பார்த்த உடனே சரி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஹீரோயின்ட்ட தான் முதல் கேள்வி கேட்பா. இவளுக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு கூட தெரியாது. அதாவது பொருள் கீழே விழுந்துருச்சு, அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீ என்ன இங்கே வந்திருக்க இந்த நேரத்துக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசு கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை நான் இந்த மாதிரி வாக்கிங் போகிற காலையில் 4 மணிக்கு, நான் இன்னைக்கு லேட்டாகவும் வரக்கு, அப்போ நீ பட்னியாக இருக்கக்கூடாதுல்ல, உனக்கு எதுனா வேணும்னா சாப்பிட்றக்கு ஜூஸ்க்கு இதெல்லாம் வாங்கினா வாங்கிக்கோ, அதுக்கு தான் நான் காசு கொடுக்க வந்துட்டுருக்கேன். ஹீரோயினும் சரின்னு இருக்கா. அதுக்கப்புறம் தான் என்ன திடீர்னுட்டு ஹீரோயின் புதுசாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேமில் எனக்கு ஸ்டாமினாவே இல்லைன்னு நான் பார்த்தேன், அதனால தான் அப்படி இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி நீயும் வரையா என்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு ஷாக்கு. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எனக்கு ஞாபகம்லாம் திரும்ப வந்துருச்சுன்ட்டு அவன் மெசேஜ் பண்ணலான்ட்டு போகிறான். பட் அந்த ஷாமான் சொல்லியிருப்பான், உன் ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆகாது, நான் குறி வச்சிருக்கிறதெல்லாம் அந்த 9 tailed fox தான் அப்படின்ட்டு. எப்படியும் அவன் எதுவும் ஆகாதுன்னு சொன்னான்ல, அப்புறம் என்ன பேசாமல் அப்படியே விட்டுடலாம். ஆனால் அப்படியே விட்டுட்டா ஒருவேளை ஹீரோ தான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான் நான் கஷ்டப்பட்டுட்டு அப்படின்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மண்டியை கசக்கி போட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் அவங்க அப்பா வராரு. நைட்டு நான் தண்ணி கூட அடிக்கல, தலைப்பாரி எப்படி சுற்றுது கரகரன்ட்டு, எல்லாம் உன்னால தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா இப்போ தான் இன்னைக்கு என்னடே அப்படிங்கிறாரு. இன்னைக்கு 19ல் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச் உனக்கு இருக்கே, ஐயோ நம்ம முன்னா பேக் பண்ணாமல் இருக்கோம், சீக்கிரமாக கிளம்பு அப்படின்ட்டு அவங்க அப்பா போயிட்டுருக்க. இவனுக்கு நான் ஃபஸ்ட் டைம் மேட்ச் ஆட போகிறான்ல, அந்த ட்ராஃபி என்னென்னலாம் பண்ணியிருக்கானோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி வந்துட்டாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயின் எக்ஸசைஸ் பண்ணுறா. பட் அவளுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு குனியவே மாட்டேங்குது. ஹீரோ இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ட்ரை பண்ணிட்டுருக்க. அவள் 400 வருஷமாக அப்படியே கல் மாதிரி இருந்தவளாட்டே இருக்கா, சின்னசாக கும்மிய கூட முடியல. அட கமான்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா பண்ணு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்க. டே போதுண்டா என்னை விட்டுடா, நான் எக்ஸசைஸே பண்ண வேண்டான்ட்டு ஹீரோயின் இருக்கா. அதெல்லாம் இல்லை, ரெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு வா அப்படின்ட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு எக்ஸசைஸ் முடிச்சுக்கிறேன் நான், என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம், இனிமேல் தான் நம்ம எக்ஸசைஸே பண்ண போகிறோம், வா ஜாகிங் போகலான்ட்டு அவளை ஃபர்ஸ்ட்டு ஜாகிங் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் அதுவும் இவனால் முடியல, பாதி ஓடிட்டே நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்கா. என்னாலலாம் முடியாதுப்பா, இந்த மனுஷ பயில்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்ன, எப்போ பார்த்தாலும் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காளுங்கன்ட்டு இருக்க. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அவள் ஷர்ட்லாம் கலந்துருக்கும், அதெல்லாம் மாட்டி விட்டுட்டு தலைக்கு தொப்பியெல்லாம் போட்டு விட்டுட்டு சரி வா இப்போ நீ நார்மலாக தானே இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்குலாம் இதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணலாமா அப்படின்ட்டு இருக்க. இன்னும்மா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தா விட்டு அழுதுருவா போல. அடுத்த 2 பேரும் எங்கன்னா அந்த ஃபுட்பால் கோர்ட் இருக்குள்ள அங்கே தான் போயிருக்காங்க. இந்த பாலை மட்டும் நீ என்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட விஷயம் நான் உன்னை நிறைவேற்றுறேன் சரியா அப்படின்ட்டு இருக்காங்க
இருக்காங்க. 2 பேரும் சரி மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இருந்து பால் வாங்க முடியாதுல்ல, அது ஹீரோயினுக்கும் தெரியும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. கடைசி வரைக்கும் வேலைக்கே ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இப்போ நான் பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோவோட காலில் ஒரே எட்டி உதச்சிட்டு அந்த பாலை தள்ளிட்டு போயிட்டு இருக்கா. எப்படி நான் ஜெயிச்சிட்டேன்ட்டான் அவ சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தோத்ததுங்கிற விட ஹீரோயின் ஒரு பாரி இருக்கால, அவ சிரிப்பை பார்த்து இவர் ஆச்சரியமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எந்திரிக்கிற கூட ஹீரோவுக்கு மறந்து போயிடுச்சு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு 2 பேருமே சேர்த்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா எப்படி நான் ஜெயிச்சேன் பார்த்தியா, என்னோட விஷயம் ஒன்று நீ நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்க, பேச்சு மாறக்கூடாதுன்னு இருக்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாரு. ஆனால் ஹீரோயின் விடாமல் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் ஜெயிச்சிட்டேன்ல ஒத்துக்கோ அப்படின்ட்டு இருக்க. சரி என்ன கேட்க போறேன்னு பார்க்குறேன், ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின்கே பார்த்தீங்கன்னா ஷாக்கு. ஏன்னா இந்த டேட்டெல்லாம் அவ தானே சொன்னா, இப்போ வேண்டான்னு சொல்ல முடியாதுன்ட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டே நடந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வீட்டுக்கு போவோன்னு தெரியல, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போகல, நான் மேட்ச் இருக்குது விளையாடணும், பார்ட் டைம் ஜாப் வேறு பார்க்கணும், எப்படியாச்சும் மேட்ச்சில் ஜெயிச்சாதான் இந்த டைம் காசு வர முடியும், நம்ம எங்கேயாச்சும் வெளியவும் போக முடியும், இந்த மேட்ச்சில் ஜெயிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் நீ எதுக்கும் கவலைப்படாத, மேட்ச்சில் மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, சம்பாதிக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ நிஜமாலுமே சொல்கிற அப்படின்ட்டு நம்ம ட்ரிப்பெல்லாம் போகலாம் அந்த காசை வச்சு, அதனால தான் நான் கேட்குறேன்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ என்ன சும்மா நான் நினச்சேன், எனக்கு எல்லா வேலையும் தெரியும், எப்படி நான் காசு சம்பாதிக்கிறேன்னு பாரு, ஏன்னா உனக்கே தெரியும்ல நான் எவ்வளோ பெரிய டேலண்டான ஆளுன்ட்டு அவள் சபதெல்லாம் போட்டுட்ருக்க. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. ஏர்போர்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ கொலை பண்ணவனாட்டம் வந்துக்கிட்டு இருக்க. அங்கே கேமராமேன் யூடியூபர்ஸ்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டே இருக்கான். கூட எவனோ ஒருத்தன் வந்து டே மச்சான் எப்படிரா இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கேன், இவனுக்கு யார் என்னன்னு கூட தெரியல, என்னோட ஃபோட்டோ மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டான் மக்களே, நீங்களே பாருங்க இவன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க. கூட விளையாடுவாங்களே எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட எல்லாம் பேசலான்ட்டு வராங்க. பட் இவன் பேய் அடைஞ்ச மாதிரியே நின்றுட்டு இருக்க. அவங்கெல்லாம் ஹாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சபதெல்லாம் விட்டுருக்கால, எப்படியாச்சும் வேலை தேடியே ஆகணும்ட்டு உட்காந்து எல்லா வேலையும் தேடிக்கிட்டு இருக்கா. பட் ஃபோனெல்லாம் கேசி பார்க்குறா. யார் கேட்டாலும் சரி 10th வேணும் 12th வேணும் காலேஜ் வேணும்னு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் படிப்பே இல்லையே. இவ சொல்கிற யூனிவர்சிட்டி பேர் கூட எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் படிப்புன்னு சாவறீங்க, எதுனா ஒரு வேலையை வைங்கடான்ட்டு இவ புலம்பிட்டு இருக்கும்போது தான் ஏதோ இடத்துல நோ குவாலிஃபிகேஷனுக்கு வந்திருக்கு. அவள் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் மணி 10 போது இன்னும் எவனையுமே காணும். எங்கடா போனீங்கன்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கலான்னு கால் பண்ணால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு கோச்சு தான் சொன்னாரே குரூப்பில் மெசேஜ் பார்க்கலையா நீயே, மேட்ச் இல்லை கேன்சல் ட்ரைனிங்ன்ட்டு, அதனால தான் நீயும் வரியா விளையாடலாம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. இவங்க எப்படியோ ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டான். இந்த ஹீரோக்கு வர வேலையே இல்லைடா, எல்லாத்தையும் கிளம்பி வர சொல்கிறான் இருக்க. அவன் வேணா விளையாடட்டும், நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்ட்டு இருக்காங்க. பட் அந்த டீமில் ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ உன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு பயமாக இருக்குடா, யாரோ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களுக்குலாம் எப்படி எதனா ஃபீல் ஆகுதா என்னென்னு பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்க, எவனுமே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்குடான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. நிஜமாலுமே யாரோ பின்னாடி இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் பார்த்துட்டு இருந்ததில் யார் ஹீரோயின்லாம் என்னன்னாங்க, அவங்க ரொமான்ஸ் இப்போ கொஞ்சம் வந்துட்டு இருக்க மாதிரி நல்லா ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப காமெடியாக சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். பை ஸ்வீட்டீஸ்.